தான் செய்யற கொலைகளை கதைகளை எழுதி நாவலா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்டரா ரிலீஸ் பண்ற இந்த நாவலுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 7வது சாப்டருக்கு அப்புறம் 8வது சாப்டர் ரிலீஸ் ஆகல. ஏன் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி ஒரு சர்ச்சையும் ஏற்படுது. இதுக்கிடையில தான் 2024 கேரளா கட்டப்பனா அப்படின்ற ஏரியால வந்துட்டு விஜயன் அப்படின்றவரையும் நிதிஷ் அப்படின்றவரையும் ஒரு திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பெரிய ஷாக். அவங்க வீட்டுக்குள்ள ஒரு இருட்டான ரூம்ல ஒரு பெண்ணை வந்து ரொம்ப கொடூரமா அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கும்போது அது மென்டலி ரொம்ப அபியூஸ்டா இருந்தாங்க. அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் இன்னும் ஷாக்கா இருந்துச்சு. எனக்கும் இந்த நிதிஷ்க்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இவன் ஒரு பிளாக் மேஜிக் அண்ட் இந்த மாதிரி மாயம் தந்திரம் பண்ற ஒரு பையன். எங்க அப்பாக்கு வந்து இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. சோ இவர் வந்துட்டு எங்க வீட்டுல பினான்சியலா ரொம்ப டவுனா இருக்கும்போது இவங்கிட்ட போய் பேசினாங்க. ஆனா இவன் என் ஃபேமிலிக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்துட்டான் அண்ட் எங்க ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில தான் இவன் எங்க ஃபேமிலிக்கு வர ஆரம்பிச்சு என் கூட என்ன அபியூஸ் பண்ணி என்கிட்ட ஒரு குழந்தையும் கொடுத்துட்டான். கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து 9வது நாள் இது கடவுள் கொடுத்த குழந்தை, கடவுளுக்கே திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையை கொண்டு ஒரு இருட்டான இடையில போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த குழந்தை எங்கன்னு கேட்டா அந்த வீட்டை வித்துட்டு தான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால இவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. இதுல எங்க அப்பாவையும் இவன் கொன்னு எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. குழி தோண்டி புதைச்சதுக்கு அப்புறம் மேல சிமெண்ட்டை போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா எப்படி இதுல எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மாக்கும் அவனுக்கு அஃபேர் இருக்கு, எங்க அம்மாக்கும் இதுல குழந்தை இருக்கு அவன் மூலியமா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தையே ஒரு பிளாக் மேஜிக்னால ஈஸியா அழிச்சிட்டான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன கதை யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பையனோட தான். இந்த பையன் தான் எல்லாம் அவன் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கதையா எழுதி, அதாவது ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி நாவலா ரிலீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஒரு ரைட்டர் 2 லட்சம் பேர் வந்து ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு ரைட்டர் தான் இந்த கொலை பண்ண ஒருத்தன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த கதையை கேட்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கும் தெரியாத பல கதைகளை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோ.